என்ன பண்ண போகிறது? சும்மா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்புமா எதுக்கடா சில்லுன்னு கொடுக்குறாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக இருக்க போது சிஸ்டர்ஸ் டே இன் அவர் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். என் அம்மா வந்து ஒரு 3 நாள் சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டாங்க. அதனால நானும் என் தங்கச்சி தான் வந்து என் டேடிக்கு வந்து சமைச்சு போட்டோம் ஃபுல் டைம். 3 நாள் தான் நான் ஒரு முழு குடும்ப பெண்ணாக உணர்ந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா வேலையுமே நானும் என் தங்கச்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் எங்கள் வீட்டில் இருந்தால் கூட எங்கள் அத்தை வந்து மோஸ்ட்லி எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. என் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அம்மா எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. எதுனா ஒரு ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் நானும் என் தங்கச்சி வந்து குக் பண்ணிகிட்ருப்போம் 2 வீட்லேயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் ஆயிடுச்சு. அதனால மார்னிங் எங்கள் அம்மாவே செய்யாத ஒரு புது விதமான டிஷ்ஷு தான் நாங்கள் வந்து அன்றைக்கி எங்கள் டேடிக்கு செஞ்சோம். பார்த்திங்கன்னா கோதுமையில் இடியாப்பம் வந்து செஞ்சுருந்தோம். அது வந்து கோதுமை மாவை வந்து நல்லா சளிச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தை உள்ளே கவுத்தி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த பிளேட்டில் இருக்க கோதுமை தூக்கி உள்ளே வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த மாவை வந்து அவிய விட்டுரும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. கவுத்தவே முடியல. அப்புறமேட்டுக்கு ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா தட்டிட்டு அப்படி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து கேக் மாதிரி வந்துடும். நல்லா அது கோதுமை மாவுனால நல்லா வெந்தோடனே ஒரு பிஸ்கெட் ஸ்மெல் மாதிரிலாம் வந்துச்சு. அதை நல்லா எடுத்து விட்டுக்கலாம். கை வச்சு வந்து நுணுக்குனாலே வந்து நல்லா நுணுங்கிடும். சாஃப்டாக தான் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சரில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நார்மல் கோதுமை மாவு டெக்ஸ்சருக்கு மறுபடியும் வந்துடும். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆட் பண்ணணும். நல்லா சூடான தண்ணி தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிடவே கூடாது. அதுக்கப்புறம் நல்லா சுடுறனால ஒரு கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா டைட்டாக வந்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கு நடுவில் தேங்காய் உடைச்சிட்டு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் உடைச்சிட்டு கண்டிப்பாக தேங்காய் தண்ணியை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், குடிச்சிடுவோம். சில பேர்லாம் அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரில. பட் ஆனால் நாங்கள் வந்து குடிச்சிட்டு தான் இருப்போம். தேங்காயெல்லாம் சில்லை எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு 2 வாட்டி வந்து நம்ம புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். என் தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி முட்டைக்கறி வச்சு சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சு. அதனால நானும் என் பையனும் கிளம்பி முட்டை வாங்குறதுக்காக கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. கடைக்கு போயிட்டு வந்த கேப்பில் என் தங்கச்சி சூப்பராக தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா. அண்ட் மாவையும் வந்து சூப்பராக வந்து பிசைஞ்சு வச்சுட்டா. புளிஞ்சிட முடியுமா? மிளகா விலை கூடமா? மார்க்கெட்லேயே 10 ரூபாய்க்கு கொஞ்சம் தான் சொன்னாங்க. அதனால தான் வாங்காம மாட்டோம். 10 ரூபாய்க்கு இல்லை, 20 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்மளோட டாஸ்க் என்ன. பட்ட வச்சிட்டியா? என்ன புளி மொழி? அன்னைக்கு இடியாப்பமே இப்படி தானே வந்துச்சு. அழகா வருது கொடியா நகட்டு. அது குட் டெக்ஸ்சர் ஆஃப் இடியாப்பம் மாவுன்னு அர்த்தம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அழகா இருக்கே, நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. சூப்பர் டெக்ஸ்சர் இடியாப்பம். புளிமா குண்டம்மா அவ்வளோதான், நூடுல்ஸ் டெக்ஸ்சரில் செம்மையாக. அப்போ இதை எடுத்து பாயில் பண்ண வச்சிடலாம். நினச்ச மாதிரியே செம கஷ்டமாக இருந்துச்சு புளிகிறதுக்கு. கஷ்டப்பட்டு புளிஞ்சு எப்படி எடுத்து வச்சாச்சு. ஆனால் வர்த் எவ்ரி கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ கொடியாக அவ்வளோ நூடுல்ஸ் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து முட்டைக்கறி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டுமே டக்குன்னு வந்துச்சு. யூஸ்வலாக வேகிற அரிசி மாவு இடியாப்பத்தோட அதே டைமிங் தான். ஒரு
4 to 5 மினிட்ஸ் தான் ஒவ்வொரு தட்டுக்குமே ஆச்சு. நல்லா அடுத்த தட்டையும் வந்து எடுத்துகிட்டு உள்ளே வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்ஸ்சரில் இருக்குன்னு. இப்போ வந்து முட்டைக்கறி செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு கூட கருவேப்பிலை, கடுகு, சோம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இப்படின்னு வச்சுட்டு இங்கே திரும்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் கருகி போச்சு. சரி நான் அதை லைட்டாக வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, சைடில் மட்டும் கருகி வச்சதுனால சென்டரில் இருக்க பார்ட் மட்டும் எடுத்து இன்னொரு நான்ஸ்டிக் கடாயில் போட்டு அது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஒரே ட்ராஜடியாக இருக்குது காலையிலேருந்தே. ஆமாம், ஒன்று சாப்பிடணும்னு தோணிடுச்சுன்னா உடனே சாப்பிட்றணும். அதுக்காக கறியை போச்சுட்டு மனம்லாம் தளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து மாற்றிட்டு சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் மட்டும் ஈச் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே எங்கள் டேடி வந்துட்டாங்க. எங்கள் டேடி கிட்ட கொடுத்து நல்லா வந்து இடியாப்பத்தை பொழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு நடுவில் இப்போ நல்லா வந்து மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு தேவையான அளவுக்கு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். எனக்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும், ரொம்ப கொலகொலான்னு அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால வந்து மூடி வச்சுட்டு கவர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அழுங்காமல் குலுங்காமல் இன்னொரு கரண்டி எடுத்து நல்லா அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா 2 சைடும் வந்து நல்லா சூப்பராக வெந்துடும். அண்ட் மேலே கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எல்லாம் மட்டும் போட்டு அமர்த்தணும் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி. இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப கிரேவி வேணாம், அதனால் முட்டை மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு லைட்டாக கிரேவியோடு வச்சுருக்கேன். அண்ட் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் சமைச்சு முடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறது தான் பெரிய விஷயம். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து அந்த இடத்துல வச்சாச்சு. வாங்கிட்டு வந்துட்டோம்ல. அப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட்டு போனதுக்கப்புறமா நானும் என் தங்கச்சி வந்து சாப்பிட்டோம். தேங்காய் பால் வித் இடியாப்பம், அதுவுமே வந்து செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சாப்பிட்ற அரிசி மாவு இடியாப்பம் வந்து கொஞ்சம் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபைபரஸாக இருக்குல்ல இந்த கோதுமை, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் இந்த கோதுமை இடியாப்பம் ட்ரை பண்ணுறது. இருந்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அது கூட நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ப்ளைன் இடியாப்பம் வித் இந்த முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இந்த இடியாப்பம் மாவுலேருந்தே எடுத்து ஈவினிங் ஒரு ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தோம். அது பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது என்னென்னு நீங்களே பாருங்கள். பாஸ்தா மேகி சொல்லு கொடு, என்னது போக்க கொடு. இந்த மாதிரி அந்த இடியாப்பம் மாவை வந்து தின்னாக ரோல் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஃபோக் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பாஸ்தா ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இதில் ஆரம்பமெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக தான் போச்சு. ஷேப்பெல்லாம் செம்மையாக வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கே நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தம் வச்சு ரைட்டாக ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷெல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகி ஒரு சூப்பர் ஷேப் வந்துச்சு. ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபினிஷிங் தான் சரியில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நிறையா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களுக்குலாம் இந்த இது வந்து புரியுமா தெரியுமான்னு தெரில. ஆனால் சிஸ்டர்ஸ் கூட பிறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குக்கிங்கும் அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்க சிஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெட்டி வேலையெல்லாம் பண்ணுவோம். அதுவும் அம்மா இல்லாதப்போ நிறையாவே பண்ணுவோமே. அது அந்த மாதிரி தான் ஒரு அட்டம்ப்ட் தான் இது. ரொம்பவே இந்த மொமெண்டெல்லாம் வந்து செரிஷ் பண்ண வேண்டிய மொமெண்ட் லைஃப் லாங். பார்த்திங்கன்னா சூப்பராக தண்ணி வந்து கொதிச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் உப்பெல்லாம் போட நார்மலாக பாஸ்தா வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. அழகாக ஷேப்பெல்லாம் நல்லா குண்டு குண்டாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி நல்லா வேகட்டும்னு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி குழஞ்சி ஒரு ஷேப்பில் சரியான ஃப்ளாப்பில் போய் முடிஞ்சிச்சு. சரி இவ்வளோ வேலை பார்த்து டயர்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நீஸ் தண்ணி, உப்பு அண்ட் தயிர் வந்து போட்டுக்கிறேன். நீஸ் தண்ணினா என்னென்னா முந்தின நாள் வடித்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருப்போல் அந்த தண்ணி, அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர், அது கூட கொஞ்சம் உப்பு தயிர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தாத்தா அப்பாலாம் வந்து ரெகுலராக அதை குடிச்சுப்பாங்க. ஏன்னா எங்கள் டேடிலாம் வந்து ஃபுல் டைம் வெயிலில் நின்று வேலை பார்க்கணும். அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு இதை குடித்தா நல்லா வந்து எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பூரி, இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நெஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து குடிக்கிறது. அம்மா புட்டு சித்தி அழகா இருக்கமா சாம்பல் மாமாவும் இருக்காங்க. எல்லாரும் குட்டி வயசில் இருக்கும்போது அழகா இருக்காம மாமா.
சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறாம அப்படியே உட்காந்துட்டு லஞ்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த தால் தட்கா மாதிரி பண்ணிவிட்டு அது கூட வாழைக்காய் ஃப்ரை வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 பருப்பு எடுத்தேன். துவரம் பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு ஈச் 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாள் எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. நானே கூட இனிமேல் எல்லா வேலையும் பார்த்துருவேன் போல் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்ப்பேன், 2 நாள் பார்ப்பேன், ஒரு வாரம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு பிரச்சனை என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா ஃப்ரை பண்ணிக்கலாம். என் கருத்துக்கு என் ஹஸ்பண்ட் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, புதுசாக பண்ணுறப்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். அதவே ஒரு வாரம் பண்ணிப்பார், அப்படியே 1 மாதம் பண்ணிப்பார், அப்படியே 1 வருஷம் பண்ணிப்பார். அதுவே வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது, ஒரே ரொட்டீனாக இருக்குது, போர் அடிச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு ஹவுஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஒருவேளை டெய்லியும் பண்ணால் போர் அடிச்சு கடுப்பாகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் சூப்பராக வந்து இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லா அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வீடியோக்காக இந்த பெரிய மண் சட்டி வடச்சட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சீரகம்லாம் போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு நல்லா போட்டேன். ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சில்லி பவுடர் எல்லாம் போட்டுட்டு இப்படி வதக்க ஆரம்பிக்கிறேன். பாதிக்கு வாழைக்காய் சட்டிலே ஓட்டிட்டு கீழே போய் நின்றுக்குச்சு. நானும் எடுக்கிறேன்னு பார்த்தேன், வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் சட்டியை உடச்சேன், என் அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா பாதி வாழைக்காய் நொறுங்கி பீஸாக போச்சு. ஐயோ இது என்னடா வம்பு அப்படின்னு சொல்லி டக்கு நான்ஸ்டிக்கில் மாற்றிட்டு அப்புறம் வந்து உலைய வச்சுருந்தேன், அதுவும் வந்து கொதிச்சிருச்சு. அப்படியே அரிசியும் போட்டாச்சு, சைட் பை சைட் பருப்பும் வெந்துருச்சு. எந்தெந்த பாத்திரத்தில் என்னென்ன வைக்கணுங்கிறதே ஒரு புதுசாக கற்றுக்கணும் போல். மண் சட்டியில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னோடய பையனோட லன்ச் டைம் வந்துச்சு. அப்புறம் சாதத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் மதிச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டேன், அதோட கொஞ்சம் பருப்பு மட்டும் போட்டுட்டு அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. பருப்பு குழம்புக்கு தால் தட்கான்னு பேர் வச்சோம், அதுக்கு ஒரு தட்கா கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் பாத்திரத்தை வச்சுட்டு நெய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கிட்டேன். அது கூடவே ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். அது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் கேப்சர் பண்ணுறதுக்கு. அது கூட ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி கீரை மட்டும் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தால் தட்கா ரெடி. அது கூட கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பரான தால் தட்கா ரெடி. இது வந்து சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொதிச்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மண் சட்டியோட மகிமை. இவர் அப்படியே லஞ்சு சாப்பிட்டு சூப்பராக உண்ட மயக்கத்தில் தூங்கிட்டார். இந்த 2 மணி நேரம் தான் நமக்கான மீ டைம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண தால் தட்கா, வாழைக்காய் ஃப்ரை அண்ட் அப்பளம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஒரு ஹெவியான லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தம்பி வந்து வீடியோ கால் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. உப்புமாவா? உப்புமா இல்லைங்க, தயிர் சாதம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உப்புமா எதுக்கடா சில்லுன்னு கொடுக்குறாங்க? சரி, இல்லைன்னா தயிர் சாதம்னு நினச்சா உப்புமாங்க அப்படின்னு போகிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. என் பையனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். அவனுக்காக ஈவினிங் ஸ்நாக் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை, கொஞ்சமாக நாட்டு சக்கரை அண்ட் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா டிப் பண்ணி நம்ம தோசை டவாவில் போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரே ஒரு எக் தான் போட்டிருக்கேன், ஒரே ஒரு ப்ரெட் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா ஹெவி ஆயிரும். அப்புறம் நைட்டு டின்னர் வந்து சாப்பிட மாட்டார், அதனால் ஒன்றோட முடிச்சுக்கலாம். அண்ட் சைட் பை சைடு இந்த பருப்பு குழம்பையும் வந்து லைட்டாக ரீஹீட் பண்ணிட்டேன், அப்போ தான் நைட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரெட் சாப்பிட்றியா? இடிச்சுக்கா. அப்படியே நம்மளை கொஞ்சம் ஃபியூல் அப் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு நானும் என் தங்கச்சியும் குடிச்சாச்சு. சூப்பர்மா. யார் பாட்டுமா அது? அஜித் தலை.
பாய். அண்ட் அவர் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்துட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டின்னருக்கு பருப்பு இருந்துச்சு, சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி அண்ட் ஒரு முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் அண்டு நம்ம வச்சுருந்த 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அண்டு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு குழம்பு தூள், சாம்பார் தூள் வச்சுருப்போல் அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோன்னா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வேணால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அவள் தான் நம்மளோட வீடியோட எண்டுக்கே வந்தாச்சு. சூப்பரான டக்குன்னு ஒரு சாம்பாரோட கிறிஸ்பியான தோசையோட சூப்பரான டின்னர் வந்து ஓவர் ஆயிடுச்சு. தட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு சுட சுட தோசை அப்பப்போ சாப்பிட வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை விட ஒரு லக்ஸரியான விஷயம் என்ன வேணும்? இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு விமனோட மனசில் இதெல்லாம் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். சுட சுட சாப்பிட வைமா அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் நமக்கு ஆறி போன தோசையை சாப்பிட்றப்ப நமக்கு எவ்வளோ கடுப்பு வரும். இதோட இந்த வ்ளாக் வந்து முடிச்சுக்கலாம். இது நிறையா பேருக்கு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் நைட்டுக்கான டிஷ்ஷஸையும் முடிச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு டே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.